வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். அன்புமிக்க முனிவர்களே, துவாபர யுகத்தின் இறுதியில் உபரி சிரவசு என்பவருக்கு பிறந்த வாசவி எனப்படும் சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பகவான் நாராயணனுடைய அம்சமாக வியாசர் அவதரித்தார். இப்பிரபஞ்சத்திலே அவரவர் தம் தம் மனப்போக்கின்படி வேதங்களுக்கு அர்த்தம் கற்பித்து கொண்டு நடக்கத் தொடங்கியதால் தர்மங்கள் க்ஷீணிக்கத் தொடங்கின. அராஜகம் வளர ஆரம்பித்தது. இதை தடுத்து வேதங்களை அவற்றுக்குரிய புனித ஸ்தானத்தில் நிலைநிறுத்த வியாசர் அவதரித்தார். பலவிதமாக பிரிந்து கிடந்த வேத சாஸ்திரங்களை ஒன்றுபடுத்தி ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என 4 வகைகளாக பிரித்தார். இதிகாச புராணங்களை 5வது வேதமாக கூறுவார்கள். பைலர் என்ற மகரிஷி ரிக் வேதத்தை கற்றார். கையினி ஜெயினி என்பவர் சாம வேதத்தை கானம் செய்தார். வைசம்பாயனர் யஜுர்வேதத்தை அறிந்தார். அதர்வன வேதத்தை சுமந்து என்ற முனிவர் கற்றுக்கொண்டார். என் தகப்பனார் ரோமஹர்ஷனர் இதிகாச புராணங்களை அறிந்து கொண்டார். அந்தந்த ரிஷிகள் தங்கள் தங்கள் சிஷ்யர்களுக்கு வேதங்களை பிரித்து விளக்கி உபதேசித்தனர். இவ்விதமாக வேதங்கள் பிரிவுகள் கொண்டதாயின. நன்கு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமன்றி சாமானியர்களாலும் அறிந்து கொள்ளும் வகையில் வேதங்களை சுலபமான முறையில் அருளி செய்திருந்த அவருக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை. ஏனெனில் ஸ்திரீ, அதமர் ஆகியோர் வேதங்களை அறிய முடியாதென்று சொல்லப்பட்டிருக்கின்றதல்லவா. ஆகவே அவர்களும் மற்றவர்களைப் போல வேத சாரங்களை நன்கு உணர புராணங்களையும் இதிகாசங்களையும் வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அவற்றின் சாரத்தை கொண்டு அருளினார். அப்போதும் அவர் உள்ளத்தில் தெளிவு ஏற்படவில்லை. சரஸ்வதி நதி தீரத்தில் அமர்ந்து பலவாறு சிந்தித்தார். வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்ட நான் ஒருபோதும் மாறாக நடந்ததில்லை. உலக நன்மைக்காக பலவாறாக பிரித்து கிடந்த வேதங்களை ஒன்றுபடுத்தி 4ஆக பிரித்தேன். வேதங்களை கற்க யோகத்தை அற்றவர்களுக்கு கூட அவற்றின் பலன் கிடைக்க வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள சாரசம்தை விளக்கும் வகையில் இதிகாச புராணங்களை இயற்றினேன். உலக மக்களுடைய நன்மைக்காகவே நான் இவ்வாறு செய்தும் கூட என் உள்ளத்தில் ஏன் தெளிவு ஏற்படவில்லை? இவ்வாறு வியாசர் தமக்குள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே வியாசருடைய ஆசிரமத்திற்கு நாரதர் வந்து சேர்ந்தார். நாரதர் வந்திருப்பதை அறிந்ததும் வியாசர் தம் சிந்தையினை விடுத்து எழுந்து சென்று அவரை வரவேற்று பூஜித்து உபசரித்தார். வியாசரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் உள்ளத்தில் ஏற்படும் சிந்தனையை நாரதர் நன்கு அறிந்து கொண்டார். மெல்ல அவரை பார்த்து, பராசர குமாரரே, அழிந்து போகின்ற இந்த சரீரத்திலே அபிமானம் கொண்ட ஆத்மா இந்த சரீரத்தால் திருப்தி அடைகிறதா? மனத்திடம் அபிமானம் கொண்ட ஆத்மா மகிழ்ச்சி அடைகிறதா? உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை. தர்மம், அதர்மம், காமம், மோக்ஷம் என்னப்படும் சதுர்வித புருஷார்த்தங்களும் கொடுக்கக்கூடியதுமான புராணங்களை அருளி செய்திருக்கிறீர். அப்படி இருக்க கர்ம வசப்பட்ட ஜீவனை போல ஏன் கிந்தா கூலப்பட்டுள்ளீர்கள் என்று கேட்டார். நாரதரை மறுபடியும் நமஸ்கரித்து, ஹே பிரம்மபுத்திரா, நீங்கள் கூறியது அனைத்தும் உண்மையே. இருப்பினும் என் உள்ளத்தில் ஒருவித தெளிவு ஏற்படாதிருக்கின்றன. மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக நான் செய்த பணிகள் போதுமானதல்ல என்றொரு எண்ணம் மனத்திலேயே மேலோங்குகிறது. அதன் காரணத்தை அறிய முடியாது தவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தாங்கள் வந்து சேர்ந்துள்ளீர்கள். நீரோ திரிகால ஞானி. சூரியனை போல் நேரில் கண்டும் உமது யோக சக்தியால் மூச்சு காற்றை போல் சகல பிராணிகளிடத்தில் மனத்திலும் புகுந்து அவர்களுடைய எண்ணங்களை அறிந்தும் சொல்ல வல்லவர். உலகங்களிலும் சஞ்சரிக்கும் தாங்கள் தான் என்னுடைய இந்த கஷ்டத்துக்கு தகுந்த யோசனை கூற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். நாரதர் வியாசரை பார்த்து மெல்ல சிரித்தார். மகா புருஷரே, உம்மால் எத்தனையோ அரிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. தர்ம சாஸ்திரங்களை எவரும் எளிதில் அறிந்து கொள்ளும்படி எடுத்து கூறியிருக்கிறீர்கள். பகவான் தர்ம சாஸ்திரங்களை ஒருவன் அறிந்து கொண்டு விடுவதால் மட்டும் அவனிடம் திருப்தி அடைந்து விட மாட்டார். இதைதான் மறந்து விட்டீர்கள். வாசுதேவனுடைய மகிமையை எடுத்து கூறாததுதான் தங்கள் உள்ளத்திலேயே தெளிவு ஏற்படாமைக்கு காரணமாகும். அநேக தர்மங்களை கூறினாலும் நடுநடுவே ஹரியின் மகிமையை எடுத்து சொல்ல தவறவிட்டால் அவற்றால் பலன் ஏதுமில்லை என்று யோகிகள் உணர்கிறார்கள்.
தெளிந்த நீர் தடாகத்தில் ஆனந்தமாக நீந்தி வரும் அன்னப்பறவைகள், காக்கைகள் விழுந்து உடலிலே நீரை வாரி அடித்துக் கொள்ளும் குட்டையிலே இறங்குமா? அதுபோலதான் இதுவும். தர்ம சாஸ்திரங்களை எடுத்து கூறும்போது அதை பிறர் சொல்லை கேட்டு தான் கவனம் செய்யும் போதும் தவறான சப்தாதிகளுடன் கூடிய உச்சரிப்பு இருந்துவிட்டால் அதனால் பெரும் பாவமே சம்பவிக்கும் அன்றோ? எதிர்மறையாக பலன் கிடைத்துவிடக்கூடும் அல்லவா? அம்மாதிரி தீங்கு நேர்படாமல் இருக்கவும் அந்த பாவத்தை போக்கி விதிக்கப்பட்ட பலனை கொடுக்கவும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் பகவானுடைய மகிமையை விவரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போதுதான் பூரணமானதாக நிறைந்திருக்கும். பகவானிடம் பக்தி இல்லாத ஞானமே பிரயோஜனமற்றதாகும். அப்படி இருக்க பக்தியற்ற கர்மா எவ்விதம் பலனை தரும்? அதனால்தான் நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நிலையற்ற புத்தியை உடையவனும் அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையில் அதிக பிரியம் கொண்டவனுமான ஜீவனுக்கு தர்ம மார்க்கத்துக்கான அன்றாட கர்மாக்களை தாங்கள் உபதேசித்து போதுமென்றாகவில்லை. நீங்கள் பகவானுடைய மகிமையையும் அவனுக்கு எடுத்து கூறி பக்தியில் லயிக்குமாறு செய்ய வேண்டும். பகவானிடம் பக்தி கொண்ட ஜீவன் கர்மாக்களை விட்டு இழிபிறவின் பிறந்தாலும் கூட அந்த பக்தியின் காரணத்தால் பகவானிடத்தில் கொண்டு ஈடுபாட்டை விடாது. அடுத்த பிறவியிலாவது முக்தி அடைவான் என்றோ? சகல சாஸ்திர விற்பனரான தாங்கள் பகவானுடைய அம்சம் உள்ளவர் என்றோ? உமக்கு தெரியாததையா நான் எடுத்து சொல்ல போகிறேன். பகவானுடைய கல்யாண குணங்களை அடிக்கடி எடுத்து கூறுவதானது சிறந்த முறையில் செய்யப்பட்ட தானம், யாகம், வேதாந்தியானம், தபஸ் ஆகியவற்றுக்கு உகந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹே பரமசிரேஷ்டா, உங்களுக்கு ஒரு சம்பவம் கூறுகிறேன், கேளுங்கள். சென்ற கல்பத்தில் நான் ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பிள்ளையாக பிறந்தேன். வேத சாஸ்திரங்களை நன்று கற்று அவற்றின்படி நடந்து வரும் அந்தணர்களுடைய வீடுகளில் அவள் பணிபுரிந்து வந்தாள். சாதுர்மாசியம் எனப்படும் விரதத்தை அனுஷ்டிக்கும் யோகிகள் அக்காலத்தில் ஒரே இடத்தில் தங்கி வசிப்பவர்களாதலால் அவர்களுக்கு பணிபுரிய என் தாய் என்னை குழந்தையாகவே இருக்கும் போதே ஏவினாள். யோகிகள் எல்லோரையும் சமமாகவே பாவிப்பவர்கள். இந்த போதிலும் என்னிடம் அவர்களுக்கு கிருபை பிறந்தன. விளையாட்டு பருவமான அந்த வயதில் நான் அம்மாதிரியான விருப்பம் ஏதுமின்றி அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டு அவர்கள் சமீபத்திலே இருந்து வந்தது அவர்கள் என்னிடம் மகிழ்ச்சியாக்கி உண்டாக்கியது. ஒரு சமயம் அவர்கள் உணவருந்திய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த சில பருக்கைகளை சாப்பிட அவர்கள் அனுமதி பெற்று சாப்பிட்டேன். அதனால் என் பாவங்கள் அனைத்தும் நீங்கி நான் பரிசுத்தனானேன். அவர்கள் ஆராதிக்கும் பகவானிடம் எனக்கு பக்தி உண்டாயிற்று. அவர்கள் எடுத்து கூறும் பகவானுடைய கதைகளை ஆவலோடு கேட்பேன். பகவத் பக்தியிலே என் சிந்தை முழுவதும் செல்ல தொடங்கிவிட்டது. என் பக்தியை கண்ட அவர்கள் தாங்கள் மேற்கொண்ட விரதம் முடிந்து புறப்படும் போது எனக்கு பகவானுடைய தத்துவமான ஞானத்தை, அதற்கு சாதகமான தர்மத்தை உபதேசித்து விட்டு சென்றனர். எந்த பொருள்களால் ரோகங்கள் உண்டாகின்றனவோ அவற்றை சுத்திகரித்து ஔஷதமாக கொடுத்து அதை ரோகங்களை நிவர்த்தி செய்வது போல சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய கர்மாக்களையே பகவானுக்கே அர்ப்பணித்ததன் மூலம் சம்சாரத்திலிருந்து விடுபட்ட மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையலாம். அதனால்தான் மகான்கள் பகவானுடைய உபதேசம்படி கர்மாக்களை செய்யும் போது நடுநடுவே வாசுதேவனுடைய கல்யாண குணங்கள் ஸ்மரித்து அவரை போற்றுகின்றனர். பலவாறாக அவரை துதித்து பூஜிக்கின்றனர். இந்த விதமான நான் அனுஷ்டித்து வந்ததாலோ பகவான் எனக்கு முதலில் ஞானத்தையும் பின்னர் தம்மிடம் அளவற்ற பக்தியையும் கொடுத்தார். பரமாச்சாரியாரான தாங்கள் அவ்வாறே வாசுதேவனுடைய மகிமைகளை மக்கள் நன்கு அறிந்து அவரிடம் பக்தி கொள்ளுமாறு செய்யுங்கள். நாரதர் கூறி முடித்ததும் வியாசர் அவரை பார்த்து, சர்வஜரே, தாங்கள் கூறி வந்ததை பாதியிலே நிறுத்தி என் ஆவலை தூண்டிவிட்டீர்கள். யோகிகள் உங்களுக்கு உபதேசம் சென்ற பிறகு நடந்தவற்றை அறிய விரும்புகிறேன். அந்த பிறவியை தாங்கள் விடுவித்தது எவ்வாறு, அதை சொல்லுங்கள் என்று கேட்டார். நாரதரும் மகிழ்வோடு சொல்லத் தொடங்கினார். என் தாய்க்கு நான் ஒரே குழந்தை. வேறு கதியற்ற என்னிடம் அவள் அளவில்லா பாசம் கொண்டிருந்தாள். யோகிகளுடைய சம்பந்தத்தால் எனக்கு ஏற்பட்ட பாக்கியத்தை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள். நான் சிரேஷ்டுடன் விளங்க வேண்டும் என்று விரும்பினாலும் சம்சாரமாகிற பந்தம் அவளை என்னோடு இறுக்கமாக பிணைந்திருந்தது. அதை அறுத்து என்னை சுதந்திரமாக விடும் சக்தி அவளிடம் இல்லை.
ஆகவே அவள் மரண பரியந்தம் நான் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஒரு நாள் இரவு பால் கறக்க அவள் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அவள் காலக்கெடு முடிந்து விட்டதால் பாம்பினால் கடிபட்டு மாண்டு போனாள். என்னை பிணையத்திலிருந்து ஒரு பந்தமும் அருந்து விட்டது. பகவானுடைய நாமங்களை உச்சரித்துக் கொண்டு நான் வீட்டை விட்டு வடக்கு நோக்கி புறப்பட்டேன். எத்தனையோ கிராமங்கள், பட்டினங்கள், நதிகள், மலைகள், மடுக்கள், காடுகள், தேசங்கள் ஆகியவற்றை கடந்து பயங்கரமான துஷ்ட மிருகங்கள் நிறைந்திருந்தும் அடர்த்தியான மூங்கில் மற்றும் நாணல் போன்ற புதர்களால் நிறைந்து மனிதரால் எளிதில் நுழைய முடியாதுமான காடு ஒன்றை அடைந்தேன். மிகவும் களைத்து போயிருந்த நான் அங்கிருந்த நதியில் இறங்கி ஆச்சமனம் செய்து நீராடினேன். பின்னர் தெளிந்து ஓடும் அந்நீரையே கைகளில் ஏந்தி பருகி என் களைப்பை நீக்கிக் கொண்டேன். அந்த காட்டிலே வளர்ந்திருந்த அரசமரம் ஒன்றின் கீழே அமர்ந்து உள்ளத்திலே குடிகொண்டிருக்கும் பகவானை யோகிகள் உபதேசித்தபடி தியானம் செய்ய தொடங்கினேன். பகவானுடைய திவ்ய சுரூபம் மெல்ல என் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. நானோ அல்ப சந்தோஷத்தால் என்னை மறந்து ஆனந்த சாகரத்தில் மூழ்கிவிட்டேன். அத்துடன் அந்த தோற்றமும் மறைந்து விட்டது. அந்த காட்சி மறைந்த பிறகுதான் என்னால் உணர முடிந்தது. மறுபடியும் அத்திவ்ய சுரூபத்தை காண எவ்வளவோ முயன்றேன். மனம் குழம்பியதை தவிர நான் விரும்பியது நிறைவேறவில்லை. பித்து பிடித்தவன் போல எழுந்து கானகம் எங்கும் திரிந்தேன். பகவானுடைய நாமங்களை உறக்க கூவி அலறினேன். பகவானும் என்னிடம் கருணை கொண்டு அசரீரியாக அறிவித்தார். குழந்தாய், இப்பிறவியில் உன்னால் என்னை தரிசிக்க முடியாது. அதற்கான தகுதி உனக்கு இல்லை. என்னிடம் உனக்கு அத்தியந்த பக்தி ஏற்படவே ஓரளவு என் சொரூபத்தை உன் மனத்துக்கு உணர்த்தினேன். சிறிது காலத்துக்கே நீ சாதுக்களுடன் இருக்கும் பாக்கியம் பெற்றாலும் அதன் பலனாக நீ ஸ்ரேயஸுடன் விளங்கப் போகிறார். பகவான் அசரீதியாக கூறியதை கேட்ட நான் ஓரளவு மனம் சாந்தியுற்றேன். பின்னர் அவருடைய மங்களகரமான லீலா வினோதங்களை திருப்தியோடு கானம் செய்து கொண்டு என் காலம் முடியும் வரை திரிந்து கொண்டிருந்தேன். என் முடிவு நெருங்கியதும் கர்மத்துக்கு ஆதாரமான மனுஷ்ய சரீரத்தை விட்டு புறப்பட்டேன். பிரயாணத்தின் முடிவில் சமுத்திரத்திலே சயனித்துக் கொண்டிருந்த நாராயணனுடைய நாவியிலிருந்து அவதரித்த பிரம்மதேவனுடைய உடலுள் மூச்சுக்காற்றுடன் கலந்து சென்றேன். 1000 சதுர் யுகங்களின் முடிவில் எழுந்து பிரபஞ்ச சிருஷ்டியை பிரம்மதேவன் தொடங்கிய போது நானும் மரிசி முதலிய ரிஷியருடன் அவரிடமிருந்து தோன்றினோம். நாராயணனிடம் நான் கொண்டிருந்த பக்தியால் உலகங்களிலும் உள்ளலிலும் வெளியிலும் சஞ்சரிக்கும் சக்தி பெற்றேன். சப்த சிரவங்களாகிய நாத பிரம்மத்தால் அலங்கரிக்கப்பட்ட மகதி எனப்படும் இந்த வீணை எனக்கு ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. இதை கொண்டு அனுதினமும் நாராயணனுடைய கர்ணாமிருதமான மகிமைகளை எல்லோருக்கும் எடுத்து சொல்லி வருகிறேன். இந்த விதமாக தாம் சத்சங்கத்தால் பெற்ற பாக்கியத்தை கூறி முடித்த நாரதர் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமைகளை எடுத்து சொல்லுமாறு வியாசருக்கு தெரிவித்துவிட்டு அவரிடம் விடைபெற்று புறப்பட்டார். நாரதர் சென்றதும் வியாசர் சரஸ்வதி நதியின் மேல் கரையில் உள்ள சம்பிராப்சியம் எனப்படும் தம்முடைய ஆசிரமத்தில் பகவானை தியானித்து அவர் அனுகிரகத்தை வேண்டியவரால் ஸ்ரீமத் பாகவத்தை அருளி செய்தார். முதல் அத்தியாயம் நிறைவு பெற்றது. நாளை 2ஆம் அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.